பாருங்க, எதுக்கு வந்திருக்கிறோம்? என்னை ரட்சித்த அந்த மகா பிரபு, எனக்காக ரத்தம் சிந்தின அந்த மகா பிரபு, எனக்காக உயிர் கொடுக்க வந்த அந்த மகா பிரபு, எனக்காக ஜீவனை தந்த மகா பிரபு. அருமையானவர்களே, குட் ஃப்ரைடே என்பது உலகம் முழுதும் பல விதமான காரியங்கள் செய்வாங்க. ஸ்லோகம், இந்த லைட் சீசன்ல உபவாச ஜபங்கள், தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருக்கிற இந்த நாட்கள், பலவை காரியங்கள். இது மட்டும் நம்முடைய ஜீவியம் அல்ல, நன்றி மறக்காத ஒரு ஜீவியம். மனிதனா பிறந்தவன் அவன் ஒருவர்தான் நன்றி மறக்கிறான். தேவனுடைய படைப்புல நன்றி மறந்தது நீங்களும் நானும் தான். நம்ம தான் நன்றி மறக்கின்ற ஒரு சிஸ்டம். மிருகங்கள் நன்றி மறக்காது, ஆனா மனிதன் நன்றி மறப்பான். பெத்த தாயை கூட அவன் மறந்து போவான். பெத்தெடுத்த தாயை கூட அலட்சியப்படுத்துவார். மிருகங்கள் அப்படி அல்ல, தன் தாய்களை அதுங்க மதிக்கும். ஒரு ஏழையை பார்த்தா கூட அந்த ஏழை குட்டி தாய்க்கு அப்படி ஓடும். ஆனா மிருகங்கள் கூட பெத்த தாய் என்று சொல்லி மரியாதை செலுத்தும், கனம் செலுத்தும், பாசம் செலுத்தும். நம்ம மனிதர்கள் மட்டும்தான், நீங்கள் இல்லை, நானும் சேர்த்துதான் நம்ம நன்றி மறந்துடுவோம். ஆனா நம்ம நன்றி மறப்போம் என்று தெரிந்தோம் அவர் சொன்னதை செய்ய வந்தவர். மனு மக்களுக்காக என் ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்பேன் என்று சொன்னவர் சொன்னதை செய்தார். அதனாலதான் நம்ம வசனத்தை பார்க்க போறோம். சும்மா நம்ம பாடுறோம், கல்வாரி அன்பை எண்ணிடும் மேலே கண்கள் கலங்கிடுது. நாளைய வாலிப நாட்கள்ல பைபிள் படிக்கிறோம், எழுத்துக்குட்டி படிக்கிறேன். நீ காலைங்க பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க மாதிரி இல்ல, நான் எழுத்துக்குட்டி படிக்கிறேன் என் வாழ்க்கையில 17 வயசுல. ஆனா எப்பதான் இயேசு சிலுவையில மரித்த அந்த பாடுகளை வாசிக்கும் பொழுது குமருவேன், அதை வாசிக்கும் போது குமருவேன். அதெல்லாம் பிள்ளைங்க பைபிள் படிக்கிறேன், என்னெல்லாம் படிக்கிறோம், அதை படிக்கும் பொழுது குமருவேன். எனக்காக வாப்பா, எனக்காக வாப்பா, எனக்காக வாப்பா நீ உயிர் கொடுத்து, இயேசுவே எனக்காகவா உயிர் கொடுத்து. கதறி கதறி அழுவாப்பா, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்து, எனக்காக ரத்தம் செஞ்சீர்கள் என்று சொல்லி கதறி அழுவு. கொஞ்ச நேரம் உங்க கையில உயர்த்தி எதுவுமே நினைக்காதீங்க, வீட்டை பத்தி நினைக்காதீங்க, உலகத்தை பத்தி நினைக்காதீங்க, எதை பத்தி நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் கைகளை ஒட்டி கண்களை மூடி சிலுவையில அவர்கள் உங்களுக்கு பட்ட பாட கொஞ்சம் நினைங்க. அந்த சிலுவையை அவர் தொங்கினத நம்ம நேரடியா பார்த்து யாரும் விவரிக்க முடியாது. படத்துலதான் பார்த்திருப்போம், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஜீசஸ் ஆஃப் நேசரேத், இந்த மாதிரி படங்களை பார்த்துதான் இயேசு எப்படி தொங்கினார்னு நமக்கு தெரியும். ஆனா இயேசு ஒட்டு துணி இல்லாம நேர்தான் தொங்கப்பட்டார். ஏன்னா சென்சர் போர்ட்ல இயேசு நிர்மாணமா தொங்கினா சென்சர் போர்ட்ல காமிக்க மாட்டோம். அதனால அவருக்கு ஒரு இது செஞ்சு அந்த படத்துக்காக அவங்க தொங்கிட்டார். ஆனா வசனத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் நமக்காக நிர்மாணமானார். நம் பாவத்தை மன்னிக்க, நம் மேல பரிசுத்தம் என்ற போர்வையை போக்க, நம்ம மேல நீதிமான் என்ற போர்வையை போக்க அவர் நிர்மாணமாய் சிலுவையில தொங்கினார். இமேஜ் நம்மலாம் சேர்க்கிற ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம மனசு புண்படும், ஏதாவது ஒரு புண்படும். ஆனா என்னைக்கு மறந்துடாதீங்க, அவர் நிர்மாணமாய் தொங்கினார். எல்லாம் பார்த்துட்டு போறார். அவர் குடித்து கொண்டிருந்தார். எதுக்கு தெரியுமா? நன்றி மறக்கின்ற மனிதர்களுக்காக. அவன் கூட இருந்தவெல்லாம் ஓடி போயிட்டாங்க, இயேசு கூட சுத்தி இருந்தவெல்லாம் ஓடி போயிட்டான். அவர் கனிமையில தொங்கினார்.
யாருக்கு தெரியுமா? உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளோட பிள்ளைகளுக்காக, தலைமுறை தலைமுறைகளுக்காக. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? உங்களை கழுவின ரத்தம் உங்களுடைய தலைமுறை தலைமுறை தலைமுறையும் கழுவிட்ட அந்த பண்பாடு. இயேசு உயிர்த்தெழுந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பதே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு துக்கமா இருக்கு, நாளைக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறலாம். நாளைக்கு தான் மாறும் இல்லையா? என்னைக்கு நம்ம இயேசுக்கு வந்தோடனே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க என்னோட சேர்ந்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் ஒரு 47ஆம் வசனத்துல கொஞ்சம் வாசிச்சுட்டு அவரோட வசனங்களை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்வோம். Because we come here to remember, it's good to see many of you here to come and just say it's a good Friday. I want to be in the house of God. பக்கத்துல சொல்லுங்க, I'm so happy. Not sad. No, because the tradition and religion have told us to be sad. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடாது, ரொம்ப சிரிக்காதீங்க. ஏன்னா இயேசு சிலுவையில மரிக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னே மரித்து பல தலைமுறைகளை கடந்து நீங்க வரணும். அல்லேலூயா. இன்னைக்குமே இயேசு நாம் பாவம் என்று வரும்பொழுது அவர் நமக்கு மரித்தார். பக்கத்துல சொல்லுங்க, பாவம் என்று வரும்பொழுது அவர் மரித்தார். ஆனா ஜெயம் என்று வரும்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார். ஜெயம் என்று வரும்பொழுது மரித்த தேவன், சிலுவையிலே நமக்காக மரித்த தேவனும் நம் உள்ளத்தில் உண்டு. அதே உயிர்த்தெழுந்த தேவன் அவரே நம் உள்ளத்தில் உண்டு. So we come here to celebrate the victory that God has given us. Hallelujah. Let's read the scripture. வாசிங்க 40 வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான். அப்ப இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் மேலே பார்க்கிறோம், ஏழை ராமா சபா காரியம் போது ஆண்டவரே பிதாவே ஏன் என்னை கைவிட்டு. பல சபையில ட்ரெடிஷனல் சபையில 7 வார்த்தைகளை அவங்க எடுத்து நீங்க பேசுவாங்க. என்ன 7 வார்த்தை பேசினாலும் மன திரும்புதல் ஒண்ணு இருக்கு இல்லையா? நீ 7 தான் பேசினாலும் சரி, 70 பேசினாலும் சரி, ஆனா மன திரும்புதல் இல்லாம there's no repentance, no scriptures which spare you, right? So அங்க இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாய் நிறைய அவர் ஆதங்கத்தோடு கூப்பிடுறது எடுக்கிறார். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஓ எலியாவை கூப்பிடுறாரோ யார கூப்பிடுறாரோ என்று ஒரு தயக்கத்துல அவங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப முறுமுறுத்து கொண்டு இருக்கிற வேலையில அந்த ஸ்கிரிப்ட் வாசிப்போம். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு தொடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். பாருங்க, என்ன ஒரு வேடிக்கை. நன்றி கட்ட உலகம். இவர்களுக்காக மரிக்க வந்த மேசையா சிலுவையிலே தொங்குகிறார் என்ற அறிவும் தெளிவும் ஒரு உணர்வும் மன திருமணம் இல்லாமல் யார் அவரை காப்பாற்ற வருவார் என்று காத்திருக்கிறார்கள். What kind of human being? That's why today நீங்க இயேசுவை பத்தி மற்றவங்க சொல்லும் போது தெளிவா சொல்லுங்க. சர்ச் வாங்க, சர்ச் வாங்க, சர்ச் வாங்க, சர்ச் வாங்க. No, we are not inviting people to the church, but we are ushering people into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆரம்பம் முடிவும் தேவனுடைய ராஜ்யம் தான். அவங்க சபைக்கு வரதுனால மனம் மாறிட முடியாது. அவர்கள் மனம் மாற நீங்க சாட்சியா இருக்க வேண்டும். மக்கள் மனம் மாற நீங்க சாட்சியா இருக்க. Your life and what you are sharing to them must tally together. நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க எப்படி வாடுறீங்களோ, நீங்க கூட்டாளி நாளைக்கு அடிமையாயிருவீங்க. எப்படி வருவாங்க? அப்ப ஒருவரை ரட்சிப்பு கொண்டுட்டு வரணும்னா அவங்க மண்ணுக்கு சகலத்தை நீங்க பொறுத்து போ. அவங்களே எளிமையா மாறுறதுனால நீ பொறுத்து போய் அந்த அன்பை வெளிப்படுத்திட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்ல, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு ஒரு நாள் வருவார். அந்த மாதிரி அந்த சாட்சிகள்லாம் அவங்களுக்கு யாராவது அவ பாருங்க, அவங்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க யாரோ வரப்போறாங்க இயேசுவை காப்பாற்ற. யார் இயேசு காப்பாற்ற வர? வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா
அந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த அந்த ஆவிய விட்டார் என்கிற அந்த வச்சுக்கோங்க. I want to go back to Genesis. நம்ம திருப்பி அங்க வருவோம். I want you to go to Genesis. இது கேமரா லேசர் டச் அதிகமா டச் பண்ணேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டச் பண்றோம் உங்களுக்கு. இந்த பூமி நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம வாழ்ற பூமி சாதாரண பூமி இல்ல. பல யுத்தங்களை கண்ட பூமி, பல நம்பிக்கை துரோகங்களை கண்ட பூமி, பல வேதனைகளையும் பல ராஜ்யங்களும் விழுந்ததை கண்ட பூமி. நான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். Take this earth as a person. இந்த உலகத்தை ஒரு மனுஷன் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த மனுஷனுக்கு betrayal அப்படின்னா மறுதலிப்பு, அட்டி, ஒட்ட, நிந்தனை, அவமானங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தா எப்படி இருக்கும் இந்த பூமி? இந்த பூமி தேவன் என்று சீர்படுத்தினாரோ சரிப்படுத்தினாரோ எல்லாத்தையும் சீர்படுத்தி மனிதனை உருவாக்கினாரோ அந்த நாள் முழுது அல்ல, அதுக்கு முன்பதாக உலகம் எப்படி இருந்துச்சு அது ஒரு சர்க்கரை இருக்கு. அது உள்ளுக்கு நம்ம போகலாம். அப்ப ஆறாம் காலத்தில இருந்து இந்த பூமி ரத்தத்தை தவிர பார்த்தது இருக்கீங்களா இல்லையா? அப்ப நான் கமல சொல்லுவ பூமாதேவி, தேவியோ தேவதோ ரெண்டாவது வச்சுப்போம். ஏன்னா பொறுமை, பெண்கள் பொறுமையில சிறந்த ஒரு நாள் ஒரு தாயின் பொறுமையை போல ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்வாரு. அதனால பூமாதேவி கை தட்டு கூப்பிட்டு பார்க்கிறார் ஒரு உதாரணத்துக்கு. ஏன்னா ஏன் பூமாதேவின்னு நம்ம தமிழர் அந்த நாட்டை சொன்னாங்கன்னா ஒரு பெண் ஒரு தாயை போல பொறுமை உள்ளவள். அவள் அநேக காரியங்களை தன் மார்பிலே சுமந்தவள். அவள் என்ன சுமந்தா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆதாம் காலத்தில இருந்து பரிசுத்தவான்கள் வாழ்வதற்கென்றே உருவாக்கப்பட்ட பூமி. This earth was created not for sinners but righteous people. Now understand this very clearly. இந்த பூமியிலே நீதிமான்கள் பாதம் மட்டும்தான் பட வேண்டும், பாவிகள் அல்ல. Now you understand what I am trying to tell you. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பூமி உருவாக்க நம்ம ஒரு நிலம் வாங்குறோம், ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்குறோம். அந்த நிலம் வாங்குறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு 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 காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா இந்த நிலத்துல இதுதான் செய்ய போறேன், இதை தவிர்த்து வேற ஒண்ணு வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? வேலி போடுறோம். இல்லையா? வேலி போட்டு நம்ம என்ன நோக்கத்துக்கு அந்த பூமியை வாங்கணுமோ, என்ன நோக்கத்துக்கு அந்த நிலத்தை வாங்கணுமோ, அந்த நிலத்தின் அந்த காரியத்துக்கு அதை பயன்படுத்த முடியும். வேற எதுக்காக பயன்படுத்தினா அது தப்பாயிடும். இருக்கீங்களா இல்லையா? அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சவங்க கேட்குங்க பாருங்க. ஓகே குட். அப்படியே வரணும் வரைக்கும். ஸோ ஒரு நாள் வர நான் இப்படிதான் நிற்க போறேன். அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க போறேன்னா இங்கிட்டு அங்கிட்டு பார்க்க போறேன்னா தெரியல. அங்கிட்டு இருந்ததா அப்ப அங்கேருந்து 700 பேர் உட்கார்ந்து பார்க்கிற காலம். நீங்க சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் நீங்க வந்து உட்கார்ந்து நீங்களே காணாம போய் நிற்பீங்க. யாருடா இதெல்லாம்? Because God is pressing little by little by little, and one day everything will break loose. Are you with me? அநேக காரியங்கள் ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். காலம் வருகிறது. சரி, இப்ப வருவோம். இந்த நேரத்துக்கு இந்த பில்டிங் எதுக்கு வாங்கணும்? இந்த 2 பில்டிங் அடுத்த 2 பில்டிங் வாங்க போறோம். எதுக்கு வாங்க போறோம்? நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே பார்க்காதீங்க. அப்பா வந்து 2 பில்டிங் கைக்கு வந்து ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க. இல்லாத நேரத்துல தான் அற்புதம் செய்வார். நம்ம ரிசெஷன் டைம்ல தான் இந்த பில்டிங் வாங்கணும். அடுத்தது கோவில் வரதுக்குன்னா அந்த பில்டிங் வாங்கணும். அவ ஏதாவது ஒண்ணு நடக்க போதுனா பில்டிங் வாங்குவோம். பாருங்க, இந்த பில்டிங் எதுக்கு வாங்கணும்? சம்பவம் வளர்ந்து கொண்டு இருக்குது. ஆராதனைக்கு இடம் வேணும். இந்த இடம் ஆராதனை வேணும். நீங்க சண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வருது தெரியுங்களா? எல்லா ப்ரோக்ராமும் இங்கதான் நடக்குது. தலை சுத்தி போகுது எனக்கு. lot of programs taking place, different service taking place. அப்ப எல்லாம் பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஆண்டவர் வச்சிருச்சு. நான் பல வருஷம் தலைமுறையை பார்த்தேன். சோ அப்ப இந்த இடம் வாங்குறது ஆராதனைக்கு, ரைட்டா இல்லையா? அதே போல ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்குறோம். ஒரு பர்பஸ் இருக்கும். கொரிய மரம் நடுவீங்க, இல்ல தென்னை மரம் நடுவீங்க, ஏதாவது ஒன்று நடுவீங்க. பிகாஸ் யூ வாண்ட் டு see profit, right? அதே போல ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்குற நோக்கமே நீதிமான்கள்
வாழ வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க. பாவிகள் வாழ்வதற்கு இல்லை. புரிஞ்சா இல்லையா? சிம்பிளா. அப்ப இந்த பூமியில யார் அடிச்சு கொண்டு நடக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த பூமியில நடக்கிறதுனா யாரு? யாரோட காலம் நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீதிமான் தான் எதிர்த்து பார்ப்போம். லேட்டா இருந்துச்சுன்னா நீங்க யாரோ நீதிமான். So understand this concept very simply. இப்ப ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கினது யார் நடக்க? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீதிமான்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே நடக்க முடியும். பாவிகளுக்கு இடம் இல்லை. Because God never intended. The intention of God is for what? The righteous to inherit the earth. For righteous to walk. நீதிமான்கள் நடப்பதற்கு, நீதிமான் வாழ்வதற்கு, பாவமே இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் இந்த பூமியை நியமித்து உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நீதிமான் தேவனுடைய மகிமை நிறைந்த ஆதாமை ஏவாளை உருவாக்கி வைத்தார். வைத்தாரா இல்லையா? சரி, வாசிங்க என்னோட சேர்ந்து. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்ப நீதிமான்கள் வாழ வேண்டிய பூமி இப்ப என்னாச்சு? ஒரு காரியம் நடக்குது. அந்த நீதிமான்கள் எப்படி இருப்பார்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஆனால் இப்ப இங்க என்னாச்சு? ஆதாம் பாவம் செய்ததுனாலே, ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு புறம்பாய் போனதுனாலே அந்த அருமையான இடத்தை விட்டு விரட்டப்பட்டார். ரைட்டா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? சண்டே ஸ்கூல் வந்துருந்தீங்கன்னா ஜெனரேஷன் புரியும். சண்டே ஸ்கூல் எல்லாம் கற்றுக்கிட்டு ஆதாமையோ. அப்ப என்னாச்சு? நீதிமான்கள் வாழ வேண்டிய பூமி அந்த நீதிமான்கள் தேவனுக்கு புறம்பா கீழ்படியாம போனதுனாலே, பாவம் வந்ததுனாலே இப்போது அநீதியாகிவிட்டது. நீதியாய் வாழ வேண்டிய மனிதன் இப்போது அநீதி செய்கிற மனிதனாய் மாறிவிட்டான். அப்ப இன்னைக்கு அவன் அநீதியாய் மாறினானோ அவனுக்கு பூமியில இந்த பூமி எல்லாத்தையும் சகிக்க வேண்டியதா இருந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, சகிக்க. இப்போ ஒரு தாய் 5 பிள்ளை பெற்றா, ஒன்னு ஒவ்வொரு ரகம். ஒன்னு இந்த ரகம், ஒன்னு அந்த ரகம், ஒன்னு அந்த ரகம், ஒன்னு இந்த ரகம், எல்லாமே ஒவ்வொரு ரகம். அப்ப அந்த ரகங்கள் என்ன அவன் பண்றான்? இதுனா இப்படி இருக்கு, இதுனா இப்படி இருக்கு, இதுனா இப்படி இருக்கு, இதுனா இப்படி இருக்கு. அவன் 10 பிள்ளை பார்த்தா 10 ரகம். ரைட்டா இல்லையா? அப்ப அவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் அவன் தாங்க வேண்டியதா இருக்குது. ரைட்டா இல்லையா? புரியுதா புரியலையா? அப்ப எல்லாத்தையும் தாங்க. இந்த பூமி என்ன பண்ணுது? நீதிமான்கள் நடக்க வேண்டிய பூமி, நீதிமான்கள் வாழ வேண்டிய பூமி இப்போது அநீதிக்காரர்கள் வர வேண்டியதா இருக்கு. One God she lost the peace. வாசிங்க 5வது வசனத்தை 4ஆம் அதிகாரம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இப்ப 2 விதமான மக்கள் ஆஃபர் கொடுக்கறாங்க. சப்ஜெக்ட் அது இல்ல. அப்ப 2 பேர் வராங்க, தேவனை ஆராதிக்க வருகிறார்கள். வந்தோடனே ஒருவன் அநீதிக்காரனாக இருக்கிறான், ஒருவன் நீதிமானாக இருக்கிறான். அந்த 2 பிள்ளைகள்ல ஒன்று அநீதிக்காரர். அப்பதான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஒருத்தன் அநீதிக்காரன், ஒருத்தன் நீதிமான். காயன் அநீதிக்காரனாகவும் ஆவேலை நீதிமானாகவும் பைபிள் காண்பிக்கிறது. அவன் நீதிமான் தேவ சமுத்திரத்தில் நிற்கின்றான். அந்த நீதிமான் வாழ தகுதி இல்லாதது போல அநீதி செய்கிறவன் நீதிமானை கொலை பண்ணுகிறான். அநீதிக்காரன் நீதியாய் வாழ்ந்த ஆவேலை தேவன் அனுசரிச்சு இவன் தான் நீதிமான் என்று சொல்லுகிற பட்சத்திலே அந்த நீதிமான் கொலை செய்யப்படுகிறான். இப்ப பாருங்க, ரொம்ப ஷார்ட்டா முடிக்க பாருங்க. சொல்றேன், கேம்ல ரொம்ப பேசுறது பத்தி. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சோ கேம்ல பேசுற எத்தனை பேரு கேம்ல கேட்டுருக்கீங்க? கொஞ்சம் I went very deep on that. அப்ப நீதிமான்கள் மத்தியில் வாழ விடாமல் அநீதி நீதியை அளிக்கின்றது.
முதலாக வாசிங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் நீங்கள் நன்மை செய்தால் என்ன சொல்லுது? நீங்க நன்மை செய்தால் மேன்மை அடைய மாட்டீங்க. வெரி சிம்பிள். மேன்மை அடைகிறவனையும் பார்த்திருக்கிறேன், மேன்மை அடையாதவனையும் பார்த்திருக்கிறேன். I'm a shepherd for everyone. நீதிமான்கள் மேன்மை அடைவது நிச்சயம். அந்த ஆண்டவர் கேட்கிறார். மறுபடியும் வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டால் உனக்கு நன்மை நடக்காதோ? யார் கேட்கிறது? கடவுள் கேட்கிறார். ஏன்டா உன் attitude இப்படி இருக்கு? ஏன்டா உன் attitude இப்படி இருக்கு? உன் attitude சரியா இருந்து நீ கடவுளோட காரியத்துல சரியா இருந்தா உனக்கு மேன்மை வராதா? ஏன் மேன்மை வருவது தடையாகிறது? நீ நீதிமானாய் மாறு. உன் ஹார்ட்டை சரிப்படுத்து, உள்ளத்தை சரிப்படுத்து. ஆண்டவரே, இந்த பூமியில நீதிமான்கள் வாழ்வதுதான். ஆனால்தான் இயேசுடைய நியாயத்தீர்ப்புல புதிய வானம் புதிய பூமி கடவுள் உருவாக்கிற பிறகு இந்த பூமியிலே மறுபடியும் நீதிமான்கள் மட்டும்தான் வாழ்வார்கள். If you are righteous, you have a place in this earth to rule with Jesus. If your heart is not righteous, அப்ப நீதிமான்கள் மட்டும்தான் இந்த பூமியில வாழ தகுதி பெற்றவர்கள். அநீதிக்காரர்கள் ஒரு நாள் இந்த அநீதிக்காரர்கள் எல்லாம் முடிஞ்சு போகும். அதனால நம்ம கேம்ல பார்த்தோம், நோவா பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த பூமியை அழிக்கிறதுக்கு முன்பதாய் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், ஒரு நீதிமான் கிடைப்பாங்க. ஆனா நோவா ஒரு நீதிமான். வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று காணப்பட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு நீதிமான் கிடைச்சிட்டாயா, அவன் குடும்பத்தை காப்பாத்திடுவோம், மற்ற எல்லாத்தையும் அழிச்சாரா இல்லையா? ஹியூமன் ரேஸே அழிச்சாரா இல்லையா? இன்னொரு வாட்டி செய்வான். அக்னியினால் அழிப்பான். God will destroy everything with fire. That's what the Bible says. I got no time to go inside. Are you with me? Are you with me? I don't know when, today, tomorrow, day after, I don't know. But God is going to destroy everything. First in water, now it's going to be fire. எல்லாத்தையும் அழிப்பார். நீதிமான்களை மட்டும் நான் இந்த பூமியில வாழ வைப்பார். எல்லா நீதிமான்கள் மறுபடி கொண்டு வந்து அவர் ராஜாவா இந்த பூமியில இருந்து எந்த சிலுவையில மறித்தாரோ, எங்க உயிர் எழுந்தாரோ, எங்க ஜெயம் பண்ணாரோ, இங்கே நீதியை அவர் பிரமிக்க வைத்தாரோ, நீதி அவரை பெற்றுக் கொள்கிற யாவரும் நீதிமான்களாய் மாறி அவரோடு இந்த பூமியில ஆட்சி செய்வார்கள். ஒரு நாள் வரும், இந்த பூமிக்கு விடுதலை வரும், தேவ புத்திரர்கள் வெளிப்படுவார்கள், நீதிமான்கள் வெளிப்படுவார்கள். அதனால்தான் உங்களை பார்த்து சொல்கிறார், it's not the pastor, it's not the church, it's you and me who want to walk righteous, who desire to walk righteous. நீதியாய் நான் வாழ போகிறேன், நான் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க போகிறேன் என்று நீ தீர்மானம் எடுக்கிறாயோ, நீ பரலோகத்திற்கும் பூமிக்கும் தகுதி உள்ளவனாய். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செஞ்சா மேன்மை. நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாம இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ ஏதோ கதை சொல்ற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு பாருங்க. நீ நன்மை செய்து கடவுள் உண்மையா இருந்தீங்கன்னா உனக்கு மேன்மை வராதா? எத்தனை பேருக்கு மேன்மை வேணும்? இவ்வளவு ரசித்து இருக்கிறாங்க இல்லையா? உண்மையா இருங்க. Just be honest before God. You were not honest before man, it's okay. We don't know who is honest here. இந்த பூமியில ஆனஸ்டி பார்க்க முடியாது. ஆனா நீங்க அவங்க யாருமே உண்மை இல்லவங்க, எல்லாருமே துரோகியா இருக்கிறாங்க. அப்படியா? நீ உண்மையாரு? Somebody. You
உண்மையா இரு, நீ நீதியா இரு. அப்ப மறுபடியும் அந்த அழகான வசனம் தானே, நீ நன்மை செய்தால் மேன்மை பக்கத்துல சொல்லுங்க, நீ நன்மை செய்தால், கத்தமா சொல்லுங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. சிம்பிள். அதை மார்க் பண்ணீங்க, எல்லாம் பைபிள் அதை மார்க் பண்ணீங்க, வீட்டுல போய் நல்லா வேண்டிக்கலாம். அப்புறம் நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்ய முடிஞ்சும் நன்மை செய்யணும்னு உனக்கு தெரியும், சரியா நடக்கணும்னு உனக்கு தெரியும், ஆனா நடக்க உனக்கு விருப்பம் இல்ல, உன்னால முடியலன்னா என்ன இருக்குமா? பாய் போட்டு என்னது மறுபடியும் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நன்மை செய்யுங்க, கடவுளுக்கு உண்மையா இருக்கு, உத்தமமா இருக்கு, எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோ கர்த்தர் காப்பாற்றுவார். இன்னைக்கு இயேசுவின் மரித்த நாள் அல்லவா, உள்ளத்தை தீர்மானம் பண்ணுங்க, நான் சரியாக போறேன், நான் சரியாக போறேன், நான் சரியாக போறேன். என்னெல்லாம் கருத்து நிற்கிறோ எல்லாம் கர்த்தர் தொடர்ந்துடுவார். மறுபடியும் வாசிங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்தால், மேன்மை சத்தமா சொல்லுங்க, நீ நன்மை செய்தால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. உயர்வு எதனால வருகிறது? நன்மை செய்தால். நீதிமான் தான் நன்மை செய்வான், அநீதிக்காரன் தீமை செய்வான், இருமா போல அழகனோட இருப்பான். Don't blame it, God. நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை அப்படின்னா எந்த நன்மை செய்யணும்னு சொல்லி செய்யாம இருந்தீங்கன்னா பாவம் வாசல்ல சுட்டு பிடிக்கும். 2 போத்தல விஸ்கியை திறந்து வச்சுட்டு, ஏன்னா பாவம் தானே, பாவம் என்ன செய்யும், நன்மையா செய்யும், அப்படியே ஆஹா ஹalleluya பாடும். பாவம் என்ன செய்யும், 2 விஸ்கியை திறந்து போட்டுட்டு சுருட்டு குடிச்சிட்டு, மகனே நீ வாழ்ந்துருவ. பாவம் என்ன செய்யும், சுருட்டு வாயில வச்சுக்கிட்டு, மகனே நீ வாழ்ந்துருவ, மகனே நீ முன்னுக்கு வந்துருவ. நினைக்கிறீங்க வராமலே இருந்திருக்கலாம் பாருங்க சாமி. It's not my fault. I never planned on this. This is not my planned message. அது வாட்டர் ஃப்ளோல வருது. அந்த வார்த்தை அதான் சொல்லுது, ரொம்ப சிம்பிள், டைரக்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீ நன்மை செய்தால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. மேன்மை இல்லையோ. அப்ப உன் மனதார கடவுளுக்குரியதை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உனக்கு வேண்டும். ஆமென். அப்புறம் நீ நன்மை செய்யாதிருந்தால், எவ்வளவு சிம்பிள். நீங்க நன்மை எதெல்லாம் நீங்க நன்மை செய்யலன்னு நீங்க முடிவு கட்டீங்க. Not me to judge. I'm not to judge that you are doing this wrong, you are doing this right. I'm not your judge. I'm your shepherd. Shepherd don't judge the sheep. ஒரு மேய்ப்பன் ஆடுகளே நியாயம் தீர்க்க மாட்டான். You no good, you bad, ugly, fat, thin. அவன் ஜட்ஜ் பண்ண மாட்டான். My job is to tell you, to teach you. அது டேஞ்சர், அங்க போகாத, இது ஆபத்து, இங்க போகாத, இங்க நில்லு. கடவுள் நம்மளோடு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிப்பான். The shepherd job to love you and understand. Are you with me? I'm not here to judge anybody because I'm not called to be a judge. He's the only judge. அப்ப நன்மை செய்தால் சீக்கிரம் முடிச்சுவோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்ப பாவம் என்ன செய்யும், எல்லாம் செய்யும் இல்லையா? அப்ப பாவம் வாசல படுத்திருக்கும்னா சகல துர்க்குணங்களும் சகல பாவங்களும் உன் வீட்டை பிடிச்சு கொண்டு இருக்கும். That means all evil will come into your heart. Not me. Sorry. That's what the Bible says. Isn't that what it says? That means all evil will come to your doorstep. Sleeping, not only coming. Relax. இனிமே இதோட நாசப்படுத்தி அந்த குடும்பத்தை ரிலாக்ஸ் முடிச்சிருவோம். கொஞ்சம் கூட எங்களுக்கு நிம்மதி கொடுக்கூடாது, முடிச்சிருவோம். அப்படிதானே? அதான சொல்ல வருது. புரிஞ்சவங்க கேட்கும். இந்த போய் ரைட்டா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், பாவம் உன் வீட்டுல படுத்து இருக்குதா, நீதி உன் வீட்டுல நிரந்தரமா இருக்கா?
If righteousness dwells in your house, if your heart is righteousness in this Good Friday, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு தீர்மானம் எடு. இன்னையோடு ஆண்டவரே சாபத்தை நீக்க வேண்டும், நான் செய்த தவறை நீக்க வேண்டும், நான் செய்த பாவத்தை நீக்க வேண்டும், நான் எதெல்லாம் தேவனுக்கு புறம்பாய் செய்தேனோ அதிலிருந்தெல்லாம் நான் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்பி நான் தேவனுக்கு ஒப்புரவாகிறேன். I want to resume back my life with God. தேவனுடைய காரியத்தில் நான் ஈடுபட போகிறேன். அப்போது நீதிமானுடைய வீட்டிலே செழிப்பு இருக்கும். Come on! The house of righteous will be blessed and everything will flow. And I wish all my congregation as righteous people, நீதிமான்களாய் என் சபை முழுவதும் சின்னது பெருசு வரைக்கும் தன் உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டு நீதிமானாய் வாழ்வார்கள், செழித்திருப்பார்கள். அவர்கள் செழித்திருப்பார்கள். They will prosper. And that is the message of the Good Friday. அவருடைய மரணம் நீதிமான்களை உண்டாக்கும், அவருடைய ரத்தம் நீதிமான்களை உண்டாக்கும், அவருடைய பாவ மன்னிப்பு நீதிமான்களை உண்டாக்கும். நீதிமான்கள் வாழ்கிற இடத்திலே செழிப்பா இருக்கும். நீதிமான் வாழ்கிற வீட்டிலே செழிப்பு உண்டாகும். நீதிமான்கள் ஆராதிக்கிற சபையிலே செழிப்பு உண்டாகும். உன் வீடு செழிப்பது போல, நீ செழிப்பது போல, நீ அமர்ந்திருக்கிற சபையும் செழிக்கும். அந்த சபையை செழிப்பா நீ மாற்றுவாய். தேவனுடைய ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான்